வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2485 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட் அதிகமாக போய் க்ளோஸ் ஆகியிருந்தாலும் டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணணும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் தொடர்ந்து சரிவு சந்தித்து 2460 அப்படின்ற இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. மறுபடியும் மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் 2460 அப்படின்ற இடம் தான் இங்கே நல்லா சப்போர்ட் கொடுத்து க்ரூட் ஆயிலை மேலே அனுப்பியிருந்தது. ஆனால் அது பலன் கொடுக்காமல் அது பிரேக் ஆகி 2430 வரைக்கும் கீழே வந்து 420 ரெசிஸ்டன்ஸாக மாதிரி 444 க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட் முழுவதுமே செல்லர்ஸ் டாமினேட் பண்ண மார்க்கெட் அமைஞ்சிருந்தது. நம்ம எதிர்பார்த்ததும் நடந்திருந்தது. புதிய லோ கிரியேட் ஆகிட்டு கம்மியாகவே க்ளோஸ் ஆனது. இன்னும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அதோட டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும் அப்படின்றத உறுதி செய்யுது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2450 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் எது வரைக்கும் செல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வேறு வழி கிடையாது. 2520 வரைக்கும் செல் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த இரண்டு ஜோன் 2460 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கு நடுவில் நம்ம எங்கே ஸ்டாப் லாஸ் போட்டாலும் இந்த 520 500 இந்த கேப்பில் எங்கே போட்டாலும் அது ட்ரிகர் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் சரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் வேறு வழி கிடையாது. 520 வரைக்கும் ஆவரேஜ் பண்ணுறவங்க பண்ணி தான் ஆகணும். எல்லா ஸ்டாப் லாஸ் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட் பவுன்ஸ் பேக் கொடுத்ததுன்னா அந்த இடத்துல செல் பண்ணலாம். எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 2420, அடுத்த டார்கெட் 2360. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.